கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் அருகே உள்ள மாங்குழி பகுதியில் புனித அந்தோணியார் தேவாலயம் ஒன்று உள்ளது. சனிக்கிழமையன்று பிரார்த்தனை செய்வதற்காக தேவாலயம் சென்ற சிலர் 2 காணிக்கை பெட்டிகள் உடைக்கப்பட்டு தங்கச் சங்கிலியும் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே இரணியல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போது மர்ம ஆசாமி ஒருவர் கடப்பாரை வெட்டுக்கத்தியுடன் சட்டை அணியாமல் தேவாலயத்தில் புகுந்தது தெரிய வந்தது. எந்த பதற்றமும் இல்லாமல் மின்விசிறியை போட்டுக்கொண்டு சாவகாசமாக அரிவாளால் காணிக்கை பெட்டிகளை உடைத்தும் மாதா சுரூபத்தில் போடப்பட்டிருந்த 1.5 சவரன் தங்கச் சங்கிலியை எடுத்து தனது கழுத்தில் போடும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து போலீசார் திருடனை தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் திங்கள் நகர் பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் மது போதையில் வாலிபர் ஒருவர் மகிழ்ச்சியில் பண நோட்டுகளை தூக்கி வீசி ரகளையில் ஈடுபட்டதாக தகவல் வந்துள்ளது. சந்தேகமடைந்த போலீசார் வாலிபரை பிடித்து விசாரித்ததில் தேவாலயத்தில் கொள்ளையடித்த பிரபல கொள்ளையன் டேவிட் ராஜ் என்பது தெரிய வந்தது. கொள்ளையடித்த பணத்தில் மது அருந்திவிட்டு அளவற்ற மகிழ்ச்சியில் பணத்தை வீசி போலீசிடம் சிக்கியுள்ளார். பல்வேறு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற பிரபல கொள்ளையனான டேவிட் ராஜ் அண்மையில் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். கொள்ளையடித்த தங்கச் சங்கிலி மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு பிரபல கொள்ளையன் டேவிட் ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.